ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்ல. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்ல. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பாக்குறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியாயில்லை, டைம் சரியாயில்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துலயும் இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். கும்ப ராசி 2026 ஏப்ரல் 19 அப்புறம் இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். கும்பராசியில ராகு கிரகம் இருக்கு. இந்த ராகுன்னு என்ன, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான தாட்ஸ் கொடுக்குற ஒரு கிரகம், நெகட்டிவான தாட்ஸ் கொடுக்குற ஒரு கிரகம், டார்க்கான தாட்ஸ், ரொம்ப டார்க். அப்படின்னா இப்படி வருது நான் யோசிக்கவே இல்லை சார், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இந்த மனசுல வருதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தாட்ஸ் இது கொடுக்கலாம், ரொம்ப ஜாகிரதையா இருக்கேன். இது திருமண வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. இதுக்குன்னா ராகுல் ராசியில இருந்தா அது சப்தமபாவம் தான் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை, எப்போ நடந்த ஒரு சம்பவம் பத்தி இப்போ யோசிக்கிறாங்க, இப்போ பேசுறாங்க, இப்போ அந்த இப்போ வருது அந்த பேச்சு, இதனால பிரச்சனைகள் வரல திருமண வாழ்க்கையில. நான் எப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாதகமே நாம மேட்ச் பண்ணும்போது வெறும் பொருத்தம் பார்த்தா பத்தாது. இந்த ரஜ் தோஷம் இதெல்லாம் விடுங்க, சயின்டிபிக்கலி அந்த மனிதர் அந்த பர்சனுக்கு சைக்கலாஜிக்கலி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். மென்டல் இஷ்யூஸ் இருக்கா, சைக்கலாஜிக்கல் டிசார்டர் இருக்கா, விட்டுடணும். கரியர் நல்லா இல்லையா, இதுக்கப்புறம் அவர் ரொம்ப அடமெண்டா இருக்கிறது, ஈகோசென்ட்ரிக் பர்சனாலிட்டி, ரொம்ப ஒரு லேசியா இருக்கிறது, எல்லாமே பிரச்சனைகள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இப்படி இருந்தா விட்டுடுங்க அந்த ஜாதகத்தை. எல்லாருக்குமே சின்ன சின்ன நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருந்தா அது விடுறது நல்லது. இந்த மாதிரி சயின்டிபிக்கா நாம பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதுக்கு சயின்டிபிக் மேட்ச் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இது நீங்க பைரவி ஆஸ்ட்ராலஜில எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் சாடை சாத்தி பத்தி நீங்க அனுமான் சாலி சொன்னா போதும், இந்த பிரச்சனை வெளியே வருவீங்க. ஆனா சாடை சாத்தி நடக்கும்போது பாசிட்டிவ் கூட நடக்கலாம். ரெண்டாவது வீட்டுல 12வது வீட்டு கிரகத்தோட சுவாமி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு ஃபைனான்சியல் லாஸ் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பணத்தை லார்ஜ் அமௌண்ட்டை நீங்க கொடுக்காதீங்க, திரும்பி வர்ற சான்சஸ் ரொம்ப கம்மி. சார் யாரோ ஃப்ரெண்டு பணம் கேட்டுட்டாங்க சார், நான் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க, கண்டிப்பா கொடுக்காதீங்க, திரும்பி வர்ற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்னாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ என்னமோ பேசிட்டீங்க, அது போயிட்டு உங்களை நெகட்டிவா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்க ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்ல வரலாம். தசம பாவத்தை நாம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு கரியர்ல முன்னேற்றம். சார் நான் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றேன் சார், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். டிரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்றீங்களா, டிரான்ஸ்ஃபர் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டில் ஜாப் தேடுறீங்களா, கண்டிப்பா வரும். இந்த இருக்கிற ஜாப்லயே உங்களுக்கு ப்ரொமோட் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த கும்பராசியில பிறந்தவர்கள். பஞ்சம பாவத்தில் இருக்கிறது குரு கிரகம்னால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிருந்தா அதிகமான ஸ்கோர் நீங்க வாங்குவீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்தால் கூட சக்சஸ் இருக்கு. சந்தானத்துக்கு யாரு ட்ரை பண்ணிட்டீங்களோ கப்பல்ஸ் வந்தவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இருக்கு. சந்தான யோகம் கண்டிப்பா இருக்கு. சதுர்த்த பாவத்தில் இருக்கிற சுக்கிரனால ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வெஹிக்கிள் வாங்குற யோகம், லக்ஸுரிஸ் ரிலேட்டட் பொருள். எப்படின்னா இப்போ ஏசி, வீட்டுல சில லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி லக்ஸுரியஸான பொருள்கள் உங்க வீடு சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு.